ஹாய். மண்டே மார்னிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோன்னு பார்க்கலாம். வாரத்துடைய முதல் நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாக்கா காலையிலன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் எழுந்ததே ரொம்ப லேட்டு தான் பாருங்கள். சாதம்லாம் ஆற வைக்க கூட எனக்கு நேரம் இல்லை. ஆவி பறக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தயிர் தாங்க தாளதம் பண்ணேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு தாளித்த ஒரு தாளதம் தான் அது. தயிர் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அவரைக்காய் தாங்க பொரியல் பண்ண ரொம்ப சிம்பிளாக வெறும் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சப்பொடி போட்டு சூப்பராக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி. எப்போவும் போல் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இன்றைக்கி இட்லி வந்துருந்துச்சுங்க. பஞ்சு மாதிரி இருந்தது இட்லி. நான் அன்றைக்கி சொல்லியிருப்பேன் சாட்டர்டே மாவு அரைச்சி ரொம்ப கொஞ்சம் கல் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஓகே தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் அவங்க பார்த்திங்களா இந்த சீசனுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் சரி ஹரிஷ்க்கும் சரி. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு ஃப்ரூட்ஸ் விரும்ப மாட்டோம் 2 பேருமே. அவங்க அப்படி கிடையாதுங்க. அந்தந்த சீசனுக்கு வர ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இந்த நாகப்பழம். நாங்கள் சென்னையில் நாகப்பழம் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பேர் இல்லைங்களா. நவாப்பழம், நாவல் பழம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஈச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. இதை ரொம்ப நாளாக அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னம்மா ஈச்சம்பழம் வாங்கணும்மா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நேற்று மார்க்கெட் போயிருந்தப்போ ஈச்சம்பழமும் இருந்துச்சு. அவங்களோட ஆசைக்கேற்ப நான் அதை வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் அத்திப்பழம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சமாக அவங்களுக்கு நெல்லிக்காய் டீ போட நெல்லிக்காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம வீட்டில்.